பாளையம் கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு? அவர்தான் தலைவர் பார். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த நிமிடத்தில் இருந்து ஒரு பாடல் ஒன்று ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது 3 வருடத்திற்கு முன்னாடி 4 வருடத்திற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு பழைய பாடலாக இருந்தாலும் கூட அந்த பாடல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போன்ல ரிங்டோனா வைக்கிறாங்க, கார்ல போகும்போது கேட்டுக்கிட்டே போறாங்க. நானும் ஹெட்செட்லாம் போட்டுட்டு இன்னைக்கு காலையில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னாலே அந்த பாட்டை கேட்காம இருக்க முடியல. ஏன்னா நமக்கு மட்டும்தான் இந்த நோயா இல்ல நம்ம எல்லாருக்கும் அந்த நோய் தானா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அவங்க பதிவிடுறதை பார்க்கும்போது அந்த பாடலை இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் விருப்பப்பட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் இந்த பாடலை விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பாடல்னு தானே கேக்குறீங்க? சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பாடல் தான். இந்த பாடலை சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது மேடையில பாடிட்டாராம். அதனாலதான் அவர் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பாடலை எழுதியவர்கள், இந்த பாடலை பாடியவர்கள்லாம் கைதாவுல. இந்த பாடல் அதிமுகவின் மேடைகள்ல பல்வேறு மேடைகள்ல போடப்பட்டிருக்கு. அப்ப அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் கைது செய்யப்படல. சாட்டை துரைமுருகனை கைது பண்ணணும், அதுக்கு இது ஒரு காரணம். சரி, கைது பண்ணிட்டாங்க. அவர் ஏதோ போற வழியில கார்ல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கார் மோதி இருக்கு, சவுக்கு சங்கருக்கு நடந்ததுல இது மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்ததா சொல்றாங்க. சாட்டை துரைமுருகனுக்கு ஒன்றும் சிறை ஒன்றும் புதிதில்லை. ஏற்கனவே ஒரு 8 மாசம் சிறையில இருந்தவர் தான், குண்டர் சட்டத்தை பார்த்தவர் தான். அப்போ அவர் அதை எதிர்கொண்டு போவாரு. வழக்கு என்பது நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு சாதாரண விஷயமா தான் அவங்க எடுத்துக்கிட்டு உள்ள போவாங்க. ஒரு புரட்சிகர விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் உள்ள போவாங்க. அப்போ வழக்கு போட்டுட்டாங்க, சிறைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மான்னு கத்த போறது கிடையாது. ஆனா அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிம்பாங்கல்ல. திமுக ஒரு முடிவை எடுக்கிறாங்க, சாட்டை துரைமுருகனை கைது பண்ணணும்னு. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற அந்த கலைஞரை இழிவுபடுத்திட்டாரு. எப்படி இழிவுபடுத்தினாரு? சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதினு இழிவுபடுத்திட்டாரு. இதுதான் சொல்லி அவங்க கைது பண்றாங்க. இப்போ இதை சொல்லிதான் கைது பண்ணாங்க. இப்ப இந்த பாடலை எல்லாரும் எடுத்து ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க. காலையில இருந்து பாக்குறேன், ட்விட்டருக்குள்ள போனாலே எல்லாமே அதை தான் போட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒருபடி மேல போய் அண்ணன் சீமான் அவர்கள், நானும் அந்த பாடலை பாடுறேன், என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியல. உண்மையா சொல்லிட்டா ஐயா கருணாநிதி அவர்களை இப்படிலாம் அசிங்கப்படுத்தணும்னு எங்களுக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் சொன்ன மாதிரி ஒரு நபரின் பெயரை சொன்னாலே கலைஞரை இழிவுபடுத்தின மாதிரிதான். அப்படி சொல்லி வேணா இழிவுபடுத்துறான். அப்புறம் உங்க கட்சியில பஞ்சாப் பிழைக்க வந்த பரதேசி பயில ஒருத்தனை சேர்த்து வச்சிருக்கீங்களே, அவன் பேர் என்ன? ராஜீவ் காந்தி. அவன் கருணாநிதியை பத்தி என்னென்ன பேசியிருக்காங்கிறதையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா சுபவி அவர்கள், ஐயா சுபவி தான் இதுல முக்கியமா இருக்கு. இந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கைதுல ஐயா சுபவியோட பங்கு இருக்கு உள்ள. ஏன்னா சாட்டை துரைமுருகன் மேடையில இப்படி பேசியிருக்காருங்கிறது அவரு கைதானதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காட்டுக்குள்ள ஒரு திருட்டு பைய அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் குட்டி ஸ்டோரி சொன்னாரு. அதுவும் ஐயா சுபவி அவர்கள் அவருடைய அந்த திராவிடம்ங்கிற வலையொலியில விளக்கம் கொடுக்குறாரு. இப்படி பேசிட்டாரு, என் மனசெல்லாம் புண்ணா போச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. அவர் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சீமான் இப்படி பேசியிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நாம் தமிழர் கட்சியினர் மேடையில் பேசுவதை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஐயா சுபவி தினம்தோறும் உட்கார்ந்து நடவடிக்கைகள், நகர்வுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரு தான் முதல்ல பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் வியூ. இந்த கமெண்ட்ல சொல்லுவீங்கல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் வியூ, நான் தான் ஃபர்ஸ்ட் லைக்குவீங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வியூ நீங்க கிடையாது, எங்க ஐயா சுபவி தான். நாம் தமிழர் கட்சியின் அத்தனை நகர்வுகளையும் பார்க்கறது. எதுலடா இங்க சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒருபடி மேல போய் சண்டாளன் கருணாநிதி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டாளம் என்பது ஒரு சாதியின் பெயர், அந்த சாதியை நீங்க இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. சண்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு சாதி இருக்குங்கிறதே நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆமா, அப்படி ஒரு சாதி இருக்கு. இந்த சாதி ஒழிப்பு பேசக்கூடிய சமூக நீதி போராளிகளுக்கு என்னென்ன சாதி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க. நமக்கே தெரியல சண்டாளங்கிற சாதி இருக்குங்கிறது நமக்கு தெரியல, ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இதான் சமூக நீதி போராளிகள்ங்கிறது. இந்த பாடல் இந்த சண்டாளம் கருணாநிதி இருக்குல்ல, இந்த பாடல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வைரலா மாறுது. அந்த பாடலுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தோம்னா அந்த பாடலை அப்லோடு செஞ்சது 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 hour 2 hour 24 minutes 25 minutes இப்படி இருக்கு. ஏன் இப்பதான் போய் பாக்குறாங்க. சாட்டை துரைமுருகன் கைதானதுக்கு அப்புறம் போய் பார்த்து கமெண்ட் போட்டு தள்ளுறாங்க. அருமையா இருக்கு கேட்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மானத்தமிழர்களும் இன்னைக்கு இந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்கோம், அதை ட்ரோல் எல்லாம் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த பாடலுடைய முக்கியத்துவங்கிறது கேட்காம இருக்க முடியலங்க என்னால. நான் ஒர்க்ல இருக்கேன், டியூட்டில இருக்கும்போது 10 நிமிஷம் பர்மிஷன் போட்டு போய் கேட்டு வரேன் அந்த ஹெட்செட் போட்டுக்கிட்டு. சண்டாளன் கருணாநிதி அப்படி இருக்குங்க பாடல். அப்படியே அந்த இசை இருக்கு பாருங்க, அப்படியே உண்மையாவே அருமையா இருக்கு. இந்த பாடலின் வரிகள் வேண்டுமானால் தப்பா இருக்கலாம், ஆனா அந்த இசையை சத்தியமா அடிச்சுக்க முடியாது. அந்த இசையை போட்ட நபருக்கு உண்மையாவே சொல்றேன், வாழ்த்துக்களை சொல்லியே ஆகணும். பாட்டா போடுறா. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் கைது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவதூறு பரப்புவதில் பல அவார்டுகளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய இயக்கமே திமுக தாங்கிறாரு. அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கார். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்மையாவே நன்றி. ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைதுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குரல் கொடுத்தது, ஒரு கண்டனம் தெரிவித்ததுங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கு. அப்போ சும்மாலாம் தூக்கி போட்டுற முடியாது. நீங்க இன்னைக்கு தூக்கி போட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்லயே போய் நாங்க விடுதலை வாங்கிட்டு வந்தாச்சு. ஏற்கனவே பேசுறதுக்கெல்லாம் எப்படிப்பா நீங்க கைது பண்ணுவீங்கன்னு. ஒன்றும் பொய்ய பேசல, ஒன்றும் பொய்யை பேசவில்லை. ஐயா சுபவி அவர்களுக்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்த கைதுக்கு பின்னணியில் அவர் தான் இருக்காரு. தேயிலை விவசாயிகளை கொன்று குவித்த கருணாநிதி, ஈழ மக்களுக்கு துரோகம் செய்த கருணாநிதி, ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடையுங்கள் என்று தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் கருணாநிதி சொல்லிவிட்டார். அப்படின்னு குடும்பமா போய் சரணடைஞ்சாங்க. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாம் குடும்பமா போய் சரணடைஞ்சாங்க. சரணடைஞ்சவங்கள இன்னைக்கு வரைக்கும் காணும், எங்க தான் போனாங்கன்னு தெரியல. ஏதோ நோண்ட எலும்பு கூடுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இலங்கையில, நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் கருணாநிதி. 55 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஈழ மக்களுக்காக பதவி விலகுகிறேன் என்று 2009 சொல்லியிருக்காரு. ஒரு பேர் கூட பதவி விலகல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பதவி விலகவே கிடையாது. பதவி விலகி இருந்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இஷ்யூ, அதாவது சர்வதேச பிரச்சனையா மாறி இருக்கும். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணியில தான் காங்கிரஸ், கூட்டணியில தான் திமுக இருக்கு. திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பதவி விலகிட்டு வெளில வந்தாங்கன்னா இந்திய நாட்டின் ஆட்சியே வீழும். அப்ப இவங்களுடைய தேவையில தான் அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க காங்கிரஸ். இந்தியாவின் ஆட்சி வீழுதா? இவ்வளவு பெரிய ஒரு எலெக்ஷன் நடந்து, இந்தியா முழுக்க நடந்து, இத்தனை கோடி செலவு பண்ணி இந்த ஆட்சி வீழுது அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் உற்று நோக்கி வந்திருப்பாங்க. உலக அரசியலா மாறி இருக்குது ஒரே செகண்ட்ல. அந்த ஒரு போர் நிக்கல, அந்த முயற்சியை கூட இவங்க எடுக்கல. ஏன்? அவங்களுக்கு போர் நிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது. சாய்ஸஸ் என்கிற ஒரு புத்தகத்துல சிவசங்கர மேனன் அவர் தான் எழுதுனது அந்த புத்தகத்தை. அதுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் நார்வேயும் இலங்கையில் இறுதிக்கட்ட போர் நடக்கும்போது அவங்க தலையிட்டு இந்த போரை நிறுத்தி ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. ஆனால் அதை தமிழ்நாட்டு தலைமையும் டெல்லி தலைமையும் விரும்பவில்லை. ஏன்? அங்கு தேசிய தலைவர் இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக, அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அஞ்சினார்கள். அதனால் அந்த போரை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி சாய்ஸஸ் என்ற புத்தகத்தில் சிவசங்கர மேனன் அவர்கள் எழுதியிருக்காரு. அப்போ இவர்களின் வரலாறு என்பது தமிழினத்தின் துரோக வரலாறு தான். இது என்ன பெரிய ஊர் உலகத்துல இல்லாததா? யாருக்கு தெரியாது? சக்கரெல்லாம் எங்க எறும்பு தின்னுடுச்சு, சாக்கு எங்க கரையான் தின்னுடுச்சுன்னு சொன்ன ஒரு நபர், மழை விட்டாலும் தூவானம் விடாது, இவர் போர் நின்று விட்டது என்று சொல்லிவிட்டாரே. கருணாநிதியே சொல்லிட்டாரு. யாரு? தமிழினத்தின் தலைவர், முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி சொல்லிட்டாரு, போர் நின்று விட்டது என்று சொல்லிவிட்டார். அதனால் பதுங்கி இருந்த மக்கள் எல்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீது கொத்து குண்டுகளை போட்டு கொன்றார்கள். என்ன ஐயா நீங்க இப்படி சொன்னீங்களே, அங்க கொண்டு விட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது, மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்ன நபர் என்ன பெரிய என்னமோ புனிதர் பட்டம் சூட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர், இவர்களின் வரலாறு என்பது தமிழ் இனத்தின் துரோக வரலாறு தான். இதுல ஒன்றும் ஒளிவு மறைவு கிடையாது. ஐயா சுபவிக்கெல்லாம் இது என்ன தெரியாதா? இல்ல கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியாதா? என்னை எவனும் அடிக்க முடியாது, நான் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேன்னு கலைஞர் கருணாநிதி சொன்னாரு. அதே கருணாநிதி அவர்கள் தான் கைது பண்ணும்போது ஐயோ அம்மா கொலை பண்றாங்கன்னு சொல்லி கத்தினாரு. ஓடாத தண்டவாளத்துல, ரயில் வராத ஒரு தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்து புகைப்படம் எடுத்தவர் அவரு. என்ன இருக்கு உங்க வரலாறு? என்னத்தை பெரிய தப்பா பேசிவிட்டாரு, ஊர் உலகத்துல எல்லா தப்பா பேசிவிட்டாரு. உங்க கட்சியில இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி பேசாத பேச்சா? வைகோ அவர்கள் பேசாத பேச்சா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவை பத்தி பேசாத பேச்சா?
எல்லாரும் திமுகவுக்கு எதிராக பேசினவர்கள் தான். இன்னைக்கு அல்ப பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கூட்டணியில் இருந்துகிட்டு அங்கிட்டு இருந்துகிட்டு என்னமோ இங்கிட்டு என்னமோ நீங்க பண்றது நாடக அரசியல். உண்மையாக அரசியல் என்றால் அந்த அநாகரிகமான அரசியல்லாம் இல்லாம தூய்மையான அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீங்க பதிவு போறாரு, ஆபாசமா பேசுறாரு சாட்டைத்துறை மக்கள், இதை தவிர உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதை பத்தி பேசுவதற்கு மேல தகுதி இருக்கா? சுபவி அவர்களை பார்த்து கேட்கிறேன், யூடியூப் புருட்டஸ், அதர்ம மனோஜ், இந்த ரோஸ்ட் எவ்வளவோ பேர் சொல்லிக்கிட்டே போலாம். தொடர்ச்சியா இவனுங்கெல்லாம் அநாகரிக அரசியலுக்கு பேர் போனவங்க. இந்த அநாகரிக அரசியலை தொடங்கி வைத்தவரை கலைஞர் கருணாநிதி தான்.